வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து நியூவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல மெயினானது பாத்தீங்க அப்படின்னா சீமென்ஸ்ல இருந்து, அதாவது கேபிட்டல் குட்ஸ்ல முக்கியமானதா இருக்கிறது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல இருந்து டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு மெர்ஜர் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து எஃப்எம்சிஜில வந்து ஐடிசி, பேங்கிங்ல வந்து ஐடிஎஃப்சி, ஆட்டோல வந்து டாடா மோட்டார்ஸ், டிவிஆர், இதை பத்தி நம்ம டீடைலாவே பார்த்திருக்கோம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெர்ஜர் ப்ராசஸ் இருக்கு, ஒரு டிமெர்ஜர் ப்ராசஸ் இருக்கு. ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெர்ஜர் ப்ராசஸ் இருக்கு. எஃப்எம்சிஜியில் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிமெர்ஜர் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்ப மார்க்கெட்ல எந்த ஸ்டாக் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு, இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. சைமன்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சைமன்ஸ் எனர்ஜி வந்து தனியா பிரிச்சு எடுக்க போறாங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோல வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிமெர்ஜர் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம், அதாவது 2025க்குள்ள வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்திருக்காங்க. அதனால இன்னும் ரெக்கார்ட் டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. இப்ப வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. மார்க்கெட்லயும் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேசாராம் இண்டஸ்ட்ரீஸ் மெர்ஜர் ப்ராசஸ் இருக்கு. கேசாராம் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. இதுல கேசாராம் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து 52 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு ஷேர் வந்து அல்ட்ராடெக்ல கொடுக்க போறாங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் வந்து ஏற்கனவே மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இவங்க மெர்ஜ் பண்றப்ப உண்மையுமே வந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இதுக்கு பாத்தீங்க ஐடிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிசினஸ் மாடல்ஸ் இருக்கு. கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, அக்ரி பிசினஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர் இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இதோட டிமெர்ஜர் பாத்தீங்க அப்படின்னா 40-60 ரேஷியோல இருக்க போகுது. 40% வந்து ஐடிசியை ஹோல்ட் பண்ண போறாங்க. ரிமைனிங் இருக்கிற 60% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க போறாங்க. அதாவது 10 ஷேர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஷேர் கொடுக்குற மாதிரி இப்ப இன்டிமேஷன் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இவங்களுக்கு ஐடி பிசினஸ் இருக்கு, சிகரெட் பிசினஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலாவே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடிசி ஹோட்டலும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஐடிசி ஸ்டாக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கும் ஐடிஎஃப்சி பேங்க்குக்கும் ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கு. டெஃபினட்டா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உண்டான ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐடிஎஃப்சி லிமிடெட் 100 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து 155 ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு 1 இயர்க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 2 ப்ராசஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நார்மல் ஷேர்ஸ் தனியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, டிவிஆர் ஷேர்ஸ் தனியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டிவிஆர் ஷேர்ஸ் எல்லாமே வந்து டீலிஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிவிஆர்ல 10 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ல வந்து 7 ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. இது 1 இயர்க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிவிஆர்ல இருந்து டிமெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம், டீலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ன்ற ஒரே ஷேர் தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் டாடா மோட்டார் ஷேர் வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாவும் பிரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டாடா மோட்டார்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓவும் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீலிஸ்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிமெர்ஜர் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால டாடா மோட்டார் வந்து நல்ல ஒரு growth கொடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி டாடா டெக்னாலஜியோட ஐபிஓ பத்தி டீடைலா பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிவிஆர் டீலிஸ்டிங்ல எவ்வளவு மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிமெர்ஜர், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாவும் பிரிக்க போறாங்கிறது எல்லா டீடைலும் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கிறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுல கூடிய சீக்கிரம் வந்து ஹோட்டல் பிசினஸ் வந்து தனியா பிரிக்க போறாங்க. அது இல்லாம நம்பர் ஆஃப் பிசினஸ்லயும் இவங்க வந்து நல்ல க்ரோ ஆயிட்டே இருக்கிறாங்க. நல்ல ஒரு growth கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐடிஎஃப்சினா என்ன, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், எதனால வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை மெர்ஜ் பண்ண போறாங்க, இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம்.
பண்ணியிருக்கோம். அதோட ரேஷியோ பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பனிங் டைம்லயே இது ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். PE வந்து பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 30 இருக்கு, கம்பெனியோட PE 10 இருக்கு. ஸோ இது கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட்ல வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து growth வந்து நெக்ஸ்ட் குவார்டர்ல வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால டாடா மோட்டார்ல வந்து இன்னும் கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் EVல இன்னும் பல ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கூடிய சீக்கிரம் வந்து டாடா மோட்டாரும் நல்ல ஒரு growth கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க கடனையும் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து அட்ராக்டிவான PEல இருக்கிறதுனால டாடா மோட்டாரை வந்து கன்சிடர் பண்ணலாம். நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல கண்டினியூஸா இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துச்சு. 100 ரூபீஸ்ல இருந்த ஷேர் வந்து இப்போ 77ல இருக்கு. இப்போ பேங்கிங் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் IDFC வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொடுக்காதனால நல்ல ஒரு கரெக்ஷனையும் பார்த்துருக்கு. இதுவுமே வந்து லாங் டைம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இண்டஸ்ட்ரி PE 11 இருக்கு. இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட PE வந்து 8 இருக்கு. ஸோ HDFC, ICICI, கோட்டக் இதை விட வந்து PE கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் இது வந்து growth oriented பேங்க்ங்கிறதுனால மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ITCயை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி PE 24 இருக்கு. இந்த கம்பெனியோட PE 26 இருக்கு. இப்போ 431 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 500 லெவல்ல இருந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு சில ரீசன், அதாவது இந்த ஹோட்டல் டிமர்ஜர் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேட்டோட செல்லிங் இதனால வந்து 400க்கு வந்துச்சு. இப்போ 431ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் தான். லாஸ்ட் 6 மந்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து நல்ல ஒரு ஹைக்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக், அதாவது டாடா மோட்டார், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ITC வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இத மூணையுமே நீங்க வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE வந்து 28 இருக்கு. கம்பெனியோட PE வந்து 39.69, அதாவது 40 இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் கம்பெனிஸை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் லீடரா இருந்தாலுமே வந்து PE வேல்யூஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. டெஃபினட்டா வந்து மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, இல்ல கம்பெனில ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி சைமன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட இண்டஸ்ட்ரி PE 50 இருக்கு. கம்பெனியோட PE 108 இருக்கு. ஸோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மெர்ஜர் டிமெர்ஜர் இந்த ப்ராசஸ்க்கோசரம் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா இது 2 ஸ்டாக்கையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்ப இருக்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல நீங்க டாடா மோட்டார், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ITC வந்து நீங்க SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு 10% கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 52 வீக் லோவை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டர்முக்கு நல்ல சூட்டபிளான ஸ்டாக்ஸ் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 47% பாக்குறாங்க. ரிமைனிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 53% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.